தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் அவரது கேரவன் வாகனமானது நாகை வந்துள்ளது. கேரவன் வாகனத்தை தாவைக்க தொண்டர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். நாகையில் எந்த பகுதியில் தற்போது கேரவன் வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது? அந்த பகுதியில் இருந்துதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார பயணம் செய்ய இருக்கிறாரா? தொண்டர்களின் ஆரவாரம் எப்படி இருக்கிறது? சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள உங்க விஜய் நான் வரேன், அதே போல வரலாறு திரும்புகிறது என்ற முழக்கத்தோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தற்போது இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக பல்வேறு அம்சங்கள் கொண்ட சிறப்பு வாகனம் என்பது உருவாக்கப்பட்டு அதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் மத்தியில வலம் வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில நாளை நாகையிலும் அதே போல திருவாரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் என்பது விஜய் மேற்கொள்கிறார். இதற்கான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பயன்படுத்தி வரும் அந்த பிரச்சார கேரவன் வாகனம் என்பது இன்றைக்கு நாகை வந்துள்ளது. நாகை தனியார் மண்டபம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த கேரவன் வாகனத்தை அந்த கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் அதே போல சிறுவர்களும் ஏராளமான ஆர்வத்துடன் பார்த்து அதன் அருகிலே நின்று அந்த விஜய் அந்த படமெல்லாம் அந்த கேரவன் வாகனத்துல பதிவு வைக்கப்பட்டுள்ளது. அதன் முன்பு எடுத்து அந்த செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். தற்போது இந்த கேரவன் வாகனம் என்பது நாகை கோட்டை வாசல் படி அருகே இருக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்துதான் அந்த தொண்டர்களும் சிறுவர்களும் கட்சியினரும் ரசிகர்களும் போய் அந்த வாகனத்தை ஒரு ஆர்வமாயும் ஆச்சரியமாகவும் பார்த்து அதனை அந்த புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றார்கள். அதாவது குறிப்பா பார்த்தோம்னா இந்த பிரச்சார வாகனம் என்பது நாளை காலை நாகை மாவட்டம் அந்த வாஞ்சூர் ரவுண்டானாவிற்கு போகிறது. அங்கிருந்து தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த பிரச்சார வாகனத்துல பயணித்து மக்களை பார்த்து கையசைச்சு அதே போல அவரது பல்வேறு செய்திகளும் அதுல அவர்களுக்காக காமித்து அங்கிருந்து இந்த புத்தூர் ரவுண்டானாவுக்கு வருகிறார். அங்கு மக்கள் புடைசூழ வரும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கேரவன் வாகனம் இங்கிருந்து அதில் பயணித்து திருவாரூர் செல்கிறார் விஜய். இதற்காக இந்த கேரவன் வாகனம் என்பது நாகையில தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.